அண்மை செய்தி. உங்கள் நண்பர் கனிமவள வழக்கில் தொடர்புடைய ஜனார்த்தன ரெட்டி அவர்களுக்காக தமிழ்நாட்டின் ஆறுகளில் மணல் எடுக்க உத்தரவிட்டுள்ளீர்களா? ஆற்று மணல் எடுக்க அனுமதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் நண்பர் கனிமவள வழக்கில் தொடர்புடைய ஜனார்த்தன ரெட்டி அவர்களுக்காக தமிழ்நாட்டின் ஆறுகளில் மணல் எடுக்க உத்தரவிட்டுள்ளீர்களா என்று அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை அணு கனிம மணல் எடுக்கும் அனுமதியை ஓராண்டு நீட்டித்து உத்தரவிட்டது போல் தமிழக ஆற்று மணலையும் கொள்ளையடிக்க முயற்சிப்பதா என்று அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்து ஏமாற்றியது நினைவிருக்கிறதா என்று தாவேக அரசுக்கு அப்பாவு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் நண்பர் கனிமவள வழக்கில் தொடர்புடைய ஜனார்த்தன ரெட்டி அவர்களுக்காக தமிழ்நாட்டின் ஆறுகளில் மணல் எடுக்க உத்தரவிட்டுள்ளீர்களா? ஆற்று மணல் எடுக்க அனுமதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை அணு கனிம மணல் எடுக்கும் அனுமதியை ஓராண்டு நீட்டித்து உத்தரவிட்டது போல் தமிழக ஆற்று மணலையும் கொள்ளையடிக்க முயற்சிப்பதா? தமிழக விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்து ஏமாற்றியது நினைவிருக்கிறதா என்று தாவேக அரசுக்கு அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். காவேரி தண்ணீரை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் ஆற்று மணலையும் அள்ளி விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ள துணிந்து விட்டீர்களா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேக அரசுக்கு அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.